வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் கேம்பில் வச்சு நடந்துட்டு இருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கலை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ் சில பேர் கேட்ட கேள்விக்கு சரியான விடைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டவுட் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக டாக்குமெண்ட் கேட்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அட்மிட் கார்டு, ரெண்டு ஃபோட்டோவுக்கு பதிலாக ஒரு 5 ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மார்னிங் 3 o'clock போனோன்னா 7 o'clock தான் வெளியே விட்டாங்கன்னா, 16 hours சாப்பிடாமல் தண்ணி குடிக்க போனால் கூட அங்கே போய் குடிங்க, இங்கே போய் குடிங்கன்னு அலைய விட்டாங்கண்ணா அப்படின்றாங்க. ஸோ தண்ணி கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ யாரெல்லாம் செலெக்ஷனுக்கு போகிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ப்ளஸ் எலக்ட்ரோல் பவுடர் இல்லை அப்படின்னா ஓஆர்எஸ் பவுடர் எடுத்துகிட்டு போங்க. ஸோ கிளியராக இவங்க வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம், இனிமேல் தான் உங்களுக்கு டேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி சேவ் பண்ணிக்கோங்க, ஃபுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பேகு மொபைல் எல்லாம் கிட்ட தான் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ குடிக்கலாம். அடுத்த நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் 12 மணி வெயிலில் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க மக்காஸ். அதாவது எப்படின்னா, இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அதிகபட்சமாக ரொம்ப வெயிலில் தான் ஓட விடுறாங்க. நம்ம எல்லாம் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விடிய காலம் ரன்னிங் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்தியானம் 12-1 மணி வரைக்கும் ரன்னிங் விடுறதுனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஸோ இனிமேல் ரன்னிங் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இருக்கிற நாள் மேக்ஸிமம் ரொம்ப எஃபர்ட் போடலாம் அப்படின்னாலும் லைட்டாக மதிய டைமிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுவரை ரன்னிங் ஃபெயில் ஆனது இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் ரன்னிங் டைமிங் அச்சீவ் பண்ண முடியல. இப்போ இதில் இருந்தே தெரியுது, ஒருத்தர் இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்கலில் விட்டதே இல்லை, ஆனால் முதல்ல நான் வந்து ஃபிசிக்கலில் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது எந்த அளவுக்கு கஷ்டமாக ஃபிசிக்கல் நடக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு டேட் லேட்டாக கிடச்சிது அப்படின்னா ரொம்ப லக்கி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு செலெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. முதல் நாள் 2வது நாள் போனவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற நாள் கொஞ்சம் ப்ரிப்பேராக போங்க, உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 13 ரவுண்டு கூட பரவாயில்லன்னா 11-12 மணி வெயிலில் ஓட வைக்கிறாங்க. இந்த வெயிலில் 21 மினிட் டைமிங் இருந்தால் தான் 24 மினிட்டுக்குள்ளாடி வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் காய்ஸ், நான் லாஸ்ட்டு 9th பேட்ச் 1 மணிக்கு ஃபினிஷ் பண்ணோம், வெயிலில் சுத்தமாக முடியல. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்குது. போகிறவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேராக போங்க, எலக்ட்ரோல் பவுடரை வச்சுட்டு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெடியாக போங்க. ஏன்னா இது வரைக்கும் நடந்த செலெக்ஷனுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க செலெக்ஷனுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேராக போங்க. அடுத்து ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணா நான் பாஸ் பண்ணிட்டேன்னா டைம் 21:16, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நானும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு யாரையும் சொல்லலை, கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் நண்பா. ஆனால் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்களால தான் முடியுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம அகாடமியிலே போனதில் கிட்டத்தட்ட 40% ஃபெயில் தான் ஆனாங்க, 60% தான் பாஸ் ஆகுறாங்க. ஸோ நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆகுறதுனால. ஸோ ப்ரிப்பேராக போங்க. அடுத்த நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரெக்டாக 5 கிலோமீட்டர் வைக்கல, 5 கிலோமீட்டர் 200 மீட்டர் வைக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க 5 கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் கிரவுண்டை பார்க்கல. இதுக்கு உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன். இப்போ ஃபெயில் ஆன நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மெஷர்மெண்ட் மேலே எங்களுக்கு டவுட் இருக்குது, ரீமெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்கு கேஸ் போடலாம். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து திடீர்னு அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்றதுக்கு கேஸ் போடலாம். ஏன்னா நாங்கள்லாம் ஆல்ரெடி டைமிங் வச்சுருந்தோம், இந்த மாதிரி இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகுறாங்க, எதுக்கு ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து கேஸ் போட்டிங்க அப்படின்னா 101% உங்களுக்கு நீதி கிடைக்கும். அடுத்து இன்னொரு நண்பர் கரெக்டாக சொல்கிறது, கிரவுண்டு 385 மீட்டர் அப்படின்னா பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் விடும்போது 400 மீட்டர் சொன்னாங்க, அப்போது போய் சொன்னாங்களா இல்லை இப்போ போய் சொல்கிறாங்களா? இப்போது கேர்ள்ஸுக்கு 1600 மீட்டர் 4 ரவுண்டு கொடுப்பாங்க ஜிடியில். அப்போது 400 மீட்டர் தானே, ஒரு வேளை 385 மீட்டர்னா கேர்ள்ஸுக்கு 4.5 ரவுண்டு ஓட விடுவாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருக்காரு. ஸோ அதுவும் சரியான விஷயந்தான். அப்போது பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் டைமில் அதே கிரவுண்டில் 400 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஓட வச்சுருக்காங்க.
இப்போ 385 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் லைவாக பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெயிலான எல்லா நண்பர்களும் சேர்ந்து லீகலாக ஒரு ஆக்ஷனுக்காக ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து நீங்கள் பேசி இதுக்கான ஸ்டெப் பண்ணுறது தான். இதுக்கு சந்துரு மேக்ஸ் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ சந்துரு மேக்ஸ் அவரோட யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அவர் போட்டிருக்க வீடியோவில் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் ஃபெயிலான எல்லோரும் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லீகலாக, அதாவது வந்து வன்முறையில் ஈடுபடாமல் லீகலாக தான் சைலண்டாக மூவ் பண்ண போகிறீங்க. உங்களோட உரிமையை கேட்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ போட்ட எஃபர்ட்டு வந்து தண்ணியில் போன மாதிரி ஆயிடுச்சு இவங்க திடீர்னு இந்த ப்ராசஸை மாற்றுறதுனால. ஸோ இதுக்கு நீதி வேணும் அப்படின்னு நீங்கள் லீகலாக, அதாவது சட்டப்பூர்வமாக நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா 101% உங்களுக்கு நீதி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் இருக்கிற கருத்தை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.